ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா ஃபியூச்சர் எபிசோடில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாரதி கண்ணம்மாவோட வீட்டுக்கு வராரு. என்கிட்ட ஒரு உண்மை சொல்கிறேன்னு சொன்னீங்க, அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ கண்ணம்மா சொல்கிறாங்க, ஹேமாவும் என்னோட பொண்ணு தான், ஹேமாவும் லக்ஷ்மியும் எனக்கு பிறந்த ரெட்டை குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே பாரதி சொல்கிறாரு, நீ அன்றைக்கி என்கிட்ட ஒரு ட்ராமா பண்ணினியே, உனக்கு ரெட்டை குழந்தைங்க பிறந்துச்சு, அதில் ஒரு குழந்தைய காணும் அப்படின்னு. அப்போவே நான் நினச்சேன் இந்த மாதிரி நீ ஏதாவது ஒரு பொய் சொல்லுவ அப்படின்னு. ஹேமா மூலயமா என்னோட வீட்டுக்குள்ளே வரலான்னு பார்க்குறியா, அது என்றைக்குமே நடக்காது அப்படின்னு கோமா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கடைசி வரைக்கும் லக்ஷ்மி கிட்டக்க பாரதி தான் அவளோட அப்பா அப்படின்னு கண்ணம்மா சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் என்னோட அப்பா வரவே இல்லைல்லம்மா அப்படின்னு கண்ணம்மா கிட்டக்க சொல்லி லக்ஷ்மி அழுறாங்க. மறுநாள் காலையில் லக்ஷ்மி டிசைட் பண்ணுறாங்க, எப்படியாவது நம்மளோட அப்பா யார் அப்படின்னு நம்மளே தேடி கண்டுபிடிச்சிக்கலாம், இனிமேல் அம்மாவை எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அடுத்ததான் ஹேமாவோட ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமாவோட ஃப்ரெண்டு யூனிஃபார்ம் போடாமல் கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க. ஹேமா அந்த பொண்ணுக்கிட்டக்கா, உனக்கு இன்னைக்கு பர்த்டேவா, கலர் ட்ரெஸ் போட்டிருக்க, 2 நாளாக நீ ஸ்கூலுக்கு வரவே இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லுறான், என்னோட அப்பாவுக்கு கல்யாணம், அதனால தான் நான் 2 நாளாக ஸ்கூலுக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது உன்னோட அப்பாவுக்கு கல்யாணமா அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. என்னோட சின்ன வயசுலேயே அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா பாவம் இல்லை, அப்பாவை கவனிச்சிக்கிறதுக்கு யாருமே இல்லை, அதனால தான் நானே அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. சின்ன குழந்தைங்க எப்படி பெரியவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் தாத்தா இருக்கிறாரு, தாத்தா கிட்டக்க சொல்லி நான் தான் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. புதுசாக வந்திருக்க அம்மா என்னையையும் அப்பாவையும் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே இப்போ ஹேமாவுக்கும் யோசனை வருது, நம்மளும் நம்ம டேடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவரையும் பார்த்துக்கிறதுக்கு அம்மா வந்துடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடுத்ததான் லக்ஷ்மி அவங்க ஃப்ரெண்டோட அம்மா கிட்டக்க பேசுகிறாங்க. அவங்க போலீஸாக இருக்கிறாங்க. என்னோட அப்பாவை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அவனோட அப்பாவை காணுமா, கடைசியாக அவரை எப்போ நீ பார்த்த அப்படின்னு அந்த ஃப்ரெண்டோட அம்மா கேட்குறாங்க. நான் பிறந்ததுலேருந்தே என்னோட அப்பாவை பார்த்ததே இல்லை ஆண்டி, அவரோட பேர் பாரதி அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அந்த போலீஸ் சொல்கிறாங்க லக்ஷ்மி கிட்டக்கா, அப்படின்னா நீ ஒன்று பண்ண லக்ஷ்மி, உங்கள் அம்மாவோட ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டில் போய் பாரு, அதில் கண்டிப்பாக உன்னோட அப்பாவோட அட்ரஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அட்ரஸை நீ தேடி போய் பார்த்தேன்னா அங்கே உன்னோட அப்பா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. அதை கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. வீட்டுக்கு போன உடனே கண்ணம்மாவோட ஆதார் கார்டை தேடி கண்டுபிடிச்சி அவங்க பேக்கில் எடுத்து வச்சுக்கிறாங்க. மறுநாள் காலையில் ஆட்டோ டிரைவர் குமாரனே வராருமா, நீ வெயிட் பண்ணு, அவர் கூடயே ஸ்கூலுக்கு போ அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா நானே போய்க்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மி அங்கேருந்து போயிடுறாங்க. லக்ஷ்மி இப்போ அந்த அட்ரஸை தேடி போகிறாங்க. இது பாரதி மாமா இருக்கிற தெருவாச்சே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் லக்ஷ்மிக்கு தெரிய வருது, இது பாரதி மாமா அட்ரஸ் தானே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கே எப்படி அப்பா இருப்பார் அப்படின்னு யோசிச்சுட்டே வீட்டு வாசல் பக்கத்தில் போகிறாங்க. வீட்டுக்குள்ளே கண்ணம்மாவும் பாரதியும் பேசிகிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க லக்ஷ்மி. அம்மா எதுக்காக இந்த டைமில் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு லக்ஷ்மி யோசிக்கிறாங்க. கண்ணம்மா பாரதி கிட்டக்க சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயும் என்னால் உண்மையை மறைக்க முடியாது, நீங்கள் தான் லக்ஷ்மியோட அப்பா அப்படின்ற உண்மையை நான் அவகிட்டக்க சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ பாரதி அங்கிள் தான் என்னோட அப்பாவா அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட நீடிக்கலை லக்ஷ்மிக்கு. பாரதி இப்போ கோபமாக சொல்கிறாரு கண்ணம்மா கிட்டக்க, இந்த விஷயமா நான் உங்ககிட்டக்க நிறைய தடவை பேசியாச்சு, எனக்கு இந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது பிள்ளையும் கிடையாது அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு. கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு மனசுடைஞ்சு போயிடுது. அழுதுகிட்டே அங்கேருந்து எதுவும் பேசாமல் வந்துடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.